வணக்க மக்களே, நாம் நம்மளுடைய நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுறதா அப்படின்றத நம்ம உறுதி பண்ணிக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை குணப்படுத்துறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் தான். அதாவது நம்முடைய நரம்பு மண்டலத்தை தான் நாம் அதிகம் கண்டுகொள்ளாமல் இருக்கோம். நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக நரம்பு மண்டலம் இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் நாம உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். ஸோ அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்ள அன்றாடம் நம்மளுடைய உணவுல ஆரோக்கியமான உணவுகளையும் சேர்த்துக்கணும். ஸோ அப்படிப்பட்ட உணவுகளை நம்ம சேர்த்துக்கும் போது தான் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால நரம்புகளை வலுப்படுத்த என்னென்ன மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட இதில் இருக்கக்கூடிய இந்த விதைகள் மற்றும் நட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்த ஆரம்பிக்கும். குறிப்பாக பிஸ்தா பருப்பு தான். பிஸ்தாவில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. ஸோ இந்த தயாமின் சத்து நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. நீங்க பிஸ்தா பருப்பு அதிகமாக எடுத்துக்கலாம். அதே போல விதைகள் மற்றும் நட்ஸையும் சரிவிகித அளவில் நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இது எல்லாமே உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும். ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்ல விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்தும் நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ அதுக்காக நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளை நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது மற்றும் மன இறுக்கத்தையும் தடுக்கும். அதே போல மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்தாக இந்த விட்டமின் B12 இருக்கு. ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு தான் நமக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்குது, நரம்பு சேதத்தை உண்டாக்குது. நம்ம கடல் உணவுகளான மீனை எடுத்துக்கும் போது மீனில் விட்டமின் B12 அதிகம் இருக்கு. அதை நம்ம கிடைக்கும் போது நம்ம பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீன் சாப்பிடும்போது விட்டமின் B12 கிடைக்கும். இதனால் நரம்பு சம்பந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகளை எடுத்துக்கோங்க. இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று அப்படின்றதால உங்களுடைய டயட்டில் நீங்கள் அடிக்கடி சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவற்றும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. இந்த விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முழு தானியங்கள் எடுத்துக்கோங்க. பால் பொருட்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் பால் பொருட்கள் இருக்க தான் செய்யுது. அது பாலாக இருந்தாலும், தயிராக இருந்தாலும், மோராக இருந்தாலும், பால் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிக அளவில் இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ், அப்புறம் மீன், இது எல்லாத்தையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க, நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய டயட்டில் சேர்த்துட்டு வாங்க. உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளை பலம் பெற வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.